எம்கே ஸ்டாலின் அவர்களை நம்ம விமர்சனம் பண்ணாலும் சரி, உதயநிதி விமர்சனம் பண்ணாலும் சரி கோவப்படுறாங்க. அது மாதிரி தான் விஜய் கட்சியை நம்ம விமர்சனம் பண்ணாலும் இவங்களும் கோவம் தான் படுறாங்க. ஆமாம், என்ன மாற்று அந்த அரசியல் விமர்சனத்தில் நியாயம் இருக்கிறதா இல்லையான்னு யாராவது யோசிக்கிறாங்களா? வன்மம் ஸ்டார்ட்ஸ் அட் 48.10 ரைட்டா? ஸோ இப்போ அடுத்து என்னப்பா, புதுவையிலையாப்பா? ஆமாம் சார். அனுமதி கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க சார். என்னென்ன நிபந்தனை? 5 நிபந்தனைகள் சொல்லுப்பா. வர 9ஆம் தேதி பொதுக்கூட்டம் சார். சரி. முதல் நிபந்தனை வந்துட்டு 10:30 முதல் 12:30 மணிக்குள்ளே பொதுக்கூட்டத்தை முடிச்சிடணுமா சார்? 2 hours இருக்குது. ஆமாம், காலையில் டே டைம். ஓகே. ரெண்டாவது வந்துட்டு 5000 பேர் மட்டும் தான் உள்ள அனுமதிப்பாங்களாம். மூணாவது, நீங்கள் அனுமதி கடிதத்தில் எவ்வளோ கேட்டீங்க? எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்கன்னு ஃபார்முலா நீங்கள் எழுதணும். 5000 போட்டிருப்பாங்க. இல்லை அதுக்கு மேலே போனால் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும்ல. 5000க்கு மேலே கூடக்கூடாது. அது தமிழ்நாட்டுக்குப்பா, புதுவை. ஓகே நீ இப்போ அங்கேயும் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணி இதை கெடுத்து விடணும். அதனால் என்ன சார், அப்படி இல்லை. நீ அதிபர் ஆதரவாளர், நீ வேணுக்குன்னு தாவேக்காக்கு எதிராக செயல்படுற. அப்புறம் மைதானத்துக்குள்ளே வந்துட்டு விஐபி காரை மட்டும் தான் அனுமதிப்பாங்களாம், மிச்சவங்களாம் வந்துட்டு வேறு இடத்துல நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அப்புறம் 4வது வந்துட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, அப்புறம் ஆம்புலன்ஸு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கணும். மதுரை மாநாட்டுக்கெலாம் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணோம். நிலத்துக்கு கீழே வந்து பைப்பெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக வேலை நடந்து குடிநீர் வசதியாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதில் தான் ஒருத்தன் போய் தண்ணி வரலன்றதுக்காக போயிட்டு வாங்கிட்டு ஓடி வந்தான் ஒருத்தன். 5வது வந்துட்டு மைதானத்துக்குள்ளே தொண்டர்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் வந்துட்டு 4-5 நுழைவாயில்கள் வந்து உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து யாரும் போகக்கூடாது. தமிழ்நாட்டில் யாரும் போகக்கூடாது? ஆமாம், இன்னைக்கு பேப்பரில் வந்துருந்துச்சு சார். அப்படியா? தமிழ்நாட்டிலேருந்து யாரும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அண்டிச்சையில் ஃபுல்லாக ஒரு ஃபேன்ஸ் தான், அது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. அந்த அது குழந்தைகள் ஓகே சார். தமிழ்நாட்டிலேருந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னாலே அந்த 5000 அப்படிங்கிறது கட்டுப்பாடாக இருக்கும் கூட்டம். அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், வயதானவங்கலாம் அனுமதிக்கணும். எல்லாமே நியாயமான கண்டிஷனு. அண்ட் இது போக QR கோடு இருக்கிறவங்க தான் நிகழ்ச்சியில் அனுமதிக்கப்படுவார்கள். இன்னொன்று, இந்த QR கோடை நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க. ஜேபிஆர் காலேஜில் நடந்த கூட்டத்துக்கு என்ன பண்ணீங்க? நீ என்ன QR கோடு போடுறது? நாங்கள் போடுறோம் ஏன் QR கோடுன்னு புதுவை காவல்துறை செய்திருக்கிறார்கள். இந்த கண்டிஷன் எல்லாமே ஒரு ஃபேரான ஒரு கண்டிஷனாகத்தான் தெரிகிறது.